சரி. எலக்ட்ரீஷியன் நான் வேல சும்மா பாக்குறாரு. இதெல்லாம் ஐயய்யோ! என்ன விட பெரிய விவசாயிங்கலாம் இருக்காங்கம்மா. இதெல்லாம் நான்லாம் வந்து சும்மா ட்ரெய்லரு. ரஜினிகாந்த் சொல்லுவாரு, "இதுலாம் வெறும் ட்ரெய்லரு. இன்னும் மெயின் இருங்க பிக்சர்லாம் உங்களுக்கு நெறைய போட்டியா இருக்காங்க." அதான் உங்களுக்கு போட்டியா ஒரு 2 ஏக்கராவது வாங்கி நான் விவசாயம் பண்ண போறேன் பாருங்க. ஐயய்யோ! சித்ராம்மா இதெல்லாம் போட்டியே கிடையாது. இது வந்து ஒரு அ. என்ன சொல்றது? அது ஒரு கடம மாதிரி ஆயிரும் நீங்க இறங்குனீங்கன்னா. ம். அத விட்டு ஆமா. வெளியிலயே வர முடியாது. இது இது வந்து ஒரு எப்படி ஆயிரும்னா, அவ்வளோதான். ம். நீங்க வாழ்நாளே தியாகம் பண்ணிருவீங்க. அப்படியே உள்ள போனதும். கரெக்ட்டு தான் பிரகாஷ். ஏன்னா ஆமாமா. கண்டிப்பா. பயிரெல்லாம் நீங்க வளர்த்து அப்படியே விடவும் முடியாது. தண்ணி கட்டணும், எல்லாம் பண்ணணும். மோட்டர் பார்க்கணும், நீங்க தண்ணி இல்லைன்னா பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் தான். அம்மா இப்பல்லாம் இதுக்கு நல்ல உதவி இருக்குதும்மா. நீங்க மத்திய ம். அரசாங்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஆ. ஆ என்ன சொல்றது? கிசான் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாம் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களே ம். உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த பயிருக்கான பருவம் வரும்போது இந்த பயிர் போடுங்க. இந்த பயிருக்கான முறைய இப்படி செய்யுங்க. இதுக்கு இந்த நேரத்தில மருந்தடிக்கணும். இந்த ம். உரம் போடணும். இது எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்கம்மா. சரி, சரி. ஓகே. ஆமா. நம்ம விவசாய துறையிலயுமே பார்த்தீங்கன்னா, அவிங்களே வருவாங்க. நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, இந்த பயிர் இந்த மாரி இருக்குது. வந்து பார்த்துட்டு போங்கன்னீங்கன்னா, அவங்களே வந்து ஒவ்வொரு டைமும் உங்க பயிர் காப்பீடு பண்ணி குடுத்து, பயிர் காப்பீடு பண்ணி குடுத்து, இந்த பயிருக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்து எப்படி போடணும்? எந்த ம். பருவத்தில களை வெட்டணும்? எப்படி பயிர கொண்டுட்டு வரணுங்கிற தண்ணி எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. பரவாயில்லையே! கிஷான் ஆமா. காப்பீட்டு நீங்க திட்டமா? ஒரு 2 நீங்க ஒரு 2 வருஷத்துல வந்து நீங்க அதுல அதுல அது நல்லா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த பயிரோட பருவம்லாம் ஆ பருவத்தை பயிர் செய்யுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க அந்த ஆமா. பருவம்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. ஆமா. மத்திய தொகுப்புலைலாம் விவசாயத்துறை மத்திய இதுலைலாம் வந்து நம்ம இணைஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களே ஆ. ஃபோன்ல நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்ட சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சரி, சரி. ஆ என்ன மண் பரிசோதனையிலருந்து எல்லாமே ஃப்ரீயா அவங்களே வந்து பண்ணி குடுப்பாங்க. எல்லாமே சொட்டு நீர் மொதக்கொண்டு போட்டு ஃப்ரீயா பண்ணி குடுப்பாங்க உங்களுக்கு. பரவாயில்லையே! அவங்களே எல்லாமே வந்து மானியம் குடுக்குறாங்க இல்லையா? ஆமா. சொட்டு நீர் போடுறது வந்து நீங்க இடத்த காமிச்சுட்டீங்கன்னா போதும். ஒரு பைப் லைன் நீங்க வந்து போர் போட்டு, போர்லருந்து ஒரு பைப் லைன் வெளியில எடுத்து விட்டுட்டீங்கன்னா, ம். நீங்க அந்த அந்த இடத்துல இருந்து இந்த லைன் ஃபுல்லா எனக்கு போட்டு குடுத்துருங்கன்னீங்கன்னா, ஃப்ரீயாவே போட்டு குடுத்துட்டு போயிருவாங்க. அது முற்றிலும் எங்க போய் இலவசம் அவங்க பதிவு போட்டு தர்றது. பண்ணணும்? கிஷான் மாநில திட்டம் எங்க போய் பதிவு பண்ணணும்? அது இப்போ சொட்டு நீர் வந்து பார்க்கணும்னா, நம்ம ஏரியாவுக்குன்னு ஒரு அ அ விவசாய ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆ சரி, சரி, சரி. அக்ரி ஓகே. ஆஃபீஸ் இருக்கும். அங்க அக்ரி போய் நம்ம ஆஹா. பதிவு பண்ணோம்னா போதும். சொன்னாவே போதும். நீங்க அவிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி இருக்குதா? இப்ப இருக்குதா? நீங்க போடுறீங்களான்னு சொல்லுங்க. என் நிலம் இருக்குது போடுங்கன்னீங்கன்னா வந்து போட்டுவிட்டு போயிருவாங்க அவங்களே. சரி, சரி. ஓகே, ஓகே. அது முழுக்க என்ட்டலாம் கெஞ்சிட்டு கிடந்தாங்க. ஆ. இந்த மாரி இலவசமா தரேங்கன்னு. ஆனா அந்த ஓஸ் வந்து அவங்க குடுக்குற ஓஸ் வந்து ஒரு 6 மாசத்துக்கு தான் வருதும்மா. 6லருந்து 8 ஆ. மாசத்துக்கு தான் தாங்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சரி, தான் சரி. குடுப்பாங்க. அது 4 தடவ, ஏ 5 தடவ நானு நிலத்த ஓட்டும்போது எடுத்துட்டு, எடுத்துட்டு போட்டேனாவே அது மடிஞ்சு, மடிஞ்சு எல்லாம் உடைஞ்சு போயிருது. என் வீட்டுக்காரோட தம்பி சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுட்டு இருக்காரு. ஆ. அது ஆ நெறைய விஷயம் ஒவ்வொரு இப்ப வந்துருச்சும்மா. இப்பலாம் நம்ம நம்ம தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து நானு வால்வுலாம் வந்து ஆட்டோமேட்டிக் வால்வு வச்சுக்கிட்டேன். அது எல்லாமே வந்து ஆ அது எல்லாமே வந்து ஒரு அ என்ன சொல்றது? அந்த மோட்டார் ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு சிம் கார்டோடயே வரும் எனக்கெல்லாம். அந்த ஆஹா. ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா போதும். அதுக்கு ஒரு ஆப் எனக்கு குடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து எல்லா செட்டிங்கையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. சரி, சரி. அதனால நம்ம இங்க பரவா வீட்ல உட்காந்துட்டு ஒரு மிஸ்டு கால் விட்டோம்னா போதும். அதே ஆன் ஆயிக்கும். அதிலேயே போய் ஒவ்வொரு ஆப்ல போய் மோட்டர் ஆன் பண்றதுக்கு குடுத்துட்டு, அதிலேயே ம். டைமிங் செட் பண்ணிக்கலாம். 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 27 நிமிஷம்னு டைம் செட் பண்ணி ம். வச்சுட்டு, எந்தெந்த ம். வால்வ திறக்கணும் அப்படிங்கிறத வால்வு மட்டும் போய் சும்மா இப்படி தொட்டோம்னா போதும். வால்வு ஓப்பன் ஆயிக்கும். தண்ணி பாட்டுக்கு போயிட்டே ம். இருக்கும். அந்த 25 நிமிஷம் கழிச்சு வால்வும் சாத்தி குளோஸ் ஆயிரும். மோட்டரும் ம். ஆஃப் ஆயி போயிரும். தண்ணியும் போவாது. நின்றும் அப்படியே.
ம். நீங்க லைவ் டுகெதர் போட்டா வரும். வாங்க பிரகாஷ். விவசாயத்த பத்தி ஆ, சொல்லுங்க. நெறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஆ ஒரு 5 இப்ப நிமிஷம் இதெல்லாம் வீடியோ